கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போஸ்தலர் யாக்கோபு யோபுவை பற்றி சொல்லும்போது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அதோடு கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் என்றும் யாக்கோபு சொல்லுகிறார். கர்த்தரே சகலத்தையும் ஆரம்பிக்கிறவர், அவரே சகலவற்றையும் முடித்து வைக்கிறவர், அவரே ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்கிறவர். கர்த்தரே ஆதியும் அந்தமுமாகவும் அல்பாவும் ஓமேகாவாகவும் இருக்கிறவர். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் அவருடைய பொறுமையை குறித்து அதிகமாய் வாசிக்கிறோம். ஆரம்பத்திலே அவருக்கு வியாதியும் வேதனையும் நெருக்கங்களும் வந்த போதிலும் யோபு கர்த்தருடைய சமூகத்தில் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். முடிவில் கர்த்தர் யோபுவின் வியாதியையும் வேதனையையும் நீக்கி போடுகிறார். யோபுவின் பொறுமை நமக்கு எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் நெருக்கங்களும் வரலாம். அப்போதெல்லாம் நாம் யோபுவின் முன்மாதிரியை பின்பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் பாதுகாப்பாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யோபு ஆரம்பத்தில் சரீர ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் இருந்தார். அதன் பின்பு அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார். கர்த்தரோ முடிவில் யோபு இழந்து போனது எல்லாவற்றையும் அவருக்கு திரும்ப கொடுக்கிறார். ஆரம்பத்தில் யோபுவுக்கு இருந்ததை விட முடிவில் அவருக்கு அதிகமாய் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கும்போது அவர் எப்போதுமே தாராளமாய் கொடுக்கிறவர். கொடுப்பதினால் கர்த்தருக்கு ஒன்றும் குறைந்து போகாது. அவருடைய பண்டசாலை எப்போதுமே நிரம்பி வழிகிறது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமே யோபுவுக்கு வியாதியும் வேதனையும் உண்டாயிற்று. யோபு கர்த்தருடைய சிட்சையை பொறுமையோடு சகித்துக் கொண்டதினால் கர்த்தர் முடிவில் அவரை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிகளாகிய நமக்கு பாடுகள் வரும்போது யோபுவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும். நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. அவற்றை பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு அநேக பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் பரலோகத்திலே நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை சேமித்து வைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு துக்கமும் வருத்தமும் இருக்கலாம். நாம் அவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாய் பொறுமையோடு சகித்துக் கொள்ள பழக வேண்டும். அப்போது பரலோகத்தில் நமக்கு சந்தோஷமும் மேன்மையும் உண்டாகும். கர்த்தர் யோபுவை சோதித்த பின்பு முடிவிலே அவரை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பரலோகத்திலே பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசீர்வாதங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு சொல்லுகிறார். கர்த்தர் இப்போது யோபுவின் மீது கிருபையும் இரக்கமும் காண்பிக்கிறார். இதுவரையிலும் யோபுவின் ஜீவியம் வியாதியும் வேதனையும் நிரம்பியதாய் இருந்தது. கர்த்தர் யோபுவின் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றுகிறார். யோபு இதுவரையிலும் வியாதி, வேதனை, நெருக்கம், துக்கம் ஆகியவற்றினால் சிறைப்பட்டிருந்தார். அந்த சிறையிருப்பில் இருந்து தன்னுடைய சுய பலத்தினாலும் சுய முயற்சியினாலும் யோபுவால் விடுதலை பெற முடியவில்லை. கர்த்தர் யோபுவுக்கு இறங்கி அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இப்போது யோபுவின் ஜீவியத்தில் எல்லாம் புதிதாய் இருக்கிறது. பழையவை ஒளிந்து போயிற்று. யோபு வியாதியில் இருந்தபோது அவருடைய முகத்தில் வருத்தமும் வேதனையும் துக்கமும் பயமும் நிரம்பி இருந்தது. இப்போது அவையெல்லாம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யோபுவின் முகத்தில் இப்போது சந்தோஷமும் சமாதானமும் நம்பிக்கையும் காணப்படுகிறது. கர்த்தரே யோபுவின் சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார். கர்த்தர் யோபுவின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். அவருடைய வியாதியை சுஸ்தமாக்கி இருக்கிறார். அவருடைய பயத்தையும் வேதனையையும் நீக்கி அவருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். யோபு கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய நிலைமையை முறையிட்டார். கர்த்தர் யோபுவின் ஜெபத்தை கேட்டு அவருடைய கஷ்டங்களெல்லாம் அவரை விட்டு நீக்கி போட்டார். சாத்தான் யோபுவை தன்னுடைய வலையில் சிறைப்பிடித்திருந்தான். சாத்தான் யோபுவை கட்டி வைத்திருந்தான். சாத்தானுடைய சோதனை சிறிது காலம் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றுகிறார். கர்த்தர் யோபுவை சாத்தானின் கட்டுகளில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். இப்போது யோபு சாத்தானுடைய பிடியில் இருந்து பூரணமாய் விடுதலை பெற்றிருக்கிறார். இது கர்த்தர் யோபுவுக்கு கொடுத்திருக்கிற விடுதலை. யோபுவின் சிறையிருப்பு அவரை விட்டு நீங்கி போயிற்று.
யோபுவின் வியாதியும் வேதனையும் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யோபுவின் இருதயத்திலும் சிந்தனையிலும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாயிற்று. கர்த்தர் அனுமதித்த காலம் வரையிலும் சாத்தான் யோபுவை கட்டி வைத்திருந்தான். சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைந்து விட்டது. இப்போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி போட்டார். யோபுவின் வியாதியெல்லாம் நீங்கி போயிற்று. அவருடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போயிற்று. யோபுவின் ஆத்மாவில் இப்போது சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் உண்டாயிருக்கிறது. அவருடைய இருதயத்தில் காணப்பட்ட பயங்களும் நடுக்கங்களும் அவரை விட்டு விலகி போயிற்று. அவருடைய பாரங்கள் எல்லாம் அவரை விட்டு நீங்கி போயிற்று. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த வசனம் ஒரு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நமக்காகவும் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபத்தில் விசுவாசமும் இருக்க வேண்டும், அன்பும் இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு வேண்டும், நம்முடைய சிநேகிதருக்கும் வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய சிநேகிதர்களையும் ஆசீர்வதிப்பார். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் தந்தருளினார். யோபு தேவனுடைய மகிமைக்காகவே வியாதியையும் வேதனையையும் அனுபவிக்கிறார். தமக்காக பாடுகளை அனுபவித்து அவற்றை சகித்துக் கொண்ட யோபுவை கர்த்தர் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்காக நஷ்டப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நன்மையை விசாரிக்கிறவர். நாம் கர்த்தருக்காக இழந்ததை கர்த்தர் திரும்பவும் நமக்கு கொடுப்பார். யோபுவின் சிநேகிதர்கள் அவரிடத்தில் சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் என்று சொன்னார்கள். அவர்கள் இப்படி சொன்னபோது கர்த்தர் யோபுவின் வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கவில்லை. ஆகையினால் யோபுவினிடத்தில் சுத்தமும் செம்மையும் இல்லை என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். மனுஷர் பார்க்கிற பிரகாரமாய் கர்த்தர் பார்ப்பதில்லை. யோபுவின் சிநேகிதர்கள் அவருடைய சரீர ஆரோக்கியத்தையும் குடும்பத்தின் ஐஸ்வர்யத்தையும் பார்த்து யோபுவை நியாயம் தீர்த்தார்கள். கர்த்தரோ யோபுவின் இருதயத்தை பார்த்து அவரை நியாயம் தீர்க்கிறார். யோபுவினுடைய சிநேகிதர் சொன்ன விவாதத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாயும் விருப்பத்தின் பிரகாரமாயும் யோபுவை இரண்டத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். யோபுவின் போராட்டத்தில் ஆரம்பம் கஷ்டமாய் இருந்தாலும் முடிவு சந்தோஷமாய் இருக்கிறது. ஆரம்பத்தில் நஷ்டம் ஏற்பட்டாலும் முடிவில் யோபுவுக்கு அநேக நன்மைகள் உண்டாயிற்று. கர்த்தர் யோபுவை குணப்படுத்தினார். சோதிக்கப்படுவதற்கு முன்பாக அவருக்கு இருந்ததையெல்லாம் திரும்பவும் கொடுத்தார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு தந்தருளினார். யோபுவின் முந்திய ஐஸ்வர்யத்தை விட இப்போது அவருக்கு 2 மடங்கு ஐஸ்வர்யம் பெருகிற்று.